அப்போ அடப்பா இப்போ எவ்வளோ பண்ணியிருக்காங்க? 30-35 லட்சத்துக்கிட்ட நட்டுருப்பண்ணா, இன்னும் கொஞ்சம் இருக்கு, இன்னும் 30,000 நட்டுருப்பண்ணா, இன்னும் ஒவ்வொரு லட்சத்துக்கிட்ட கொண்டு போகணும்னா அப்படின்னு. ஒரு குடத்தை வச்சுக்கிட்டு கண்ணை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்காப்புல, நட்டுக்கிட்டே இருக்காப்புல காடு காடாக. அங்கே தூரத்தில் நிற்கும்போது, அண்ணே நம்ம ஆள் பாருங்க அங்கே நட்டுக்கிட்டு இருக்காப்புல பாருங்க அப்படின்னு. அவன் காட்டினான், அண்ணா இதெல்லாம் நான் நட்டது நான் வந்து. அவனும் இதே மாதிரி 30,000-40,000 கண்டுகள்லாம் நட்டுட்டான். அப்படி இன்னைக்கு படங்கள் காணொலிகள் வருது எங்களுக்கு. என் தலைவன் நேசித்து நேசித்து நட்ட தேக்கு சவுக்கு, இந்த காடுகள் இருக்குல்ல, அந்த காடு அப்படியே இருக்கு. அவன் பேரை சொல்லிட்டு இதே மாதிரி. இப்போ நாடு எங்ககிட்ட இல்லை, ஆனால் என் தலைவனின் காடு அப்படியே இருக்கு. அந்த காட்டை நேசித்தவன், இயற்கையை நேசித்தவன், இயற்கையின் மகன் என்பதை உணர்ந்ததால் தான் இயற்கை எனது நண்பன் என்று முதல்ல வச்சார். வாழ்க்கையின் தத்துவ ஆசிரியன், வரலாறு என் வழிகாட்டினான். அப்ப அவன் மகன் நாங்க மரத்தை நேசிக்காம என் மக்களை நல்லபடியா வாழ வைக்கணும்னு நினைப்பதால் தான் மரத்தை நட்டு வளர்க்கணும்னு நினைக்கிறோம்.